அமெரிக்காவின் அதிநவீன F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். மத்திய கிழக்கில் இப்போது உச்சகட்ட பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரான் படைகள் நடத்திய தாக்குதலில் அமெரிக்காவின் அதிநவீன F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அறிவித்துள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. ஈரானின் உச்சத்தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழிவாங்கப் போவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா தளங்கள் மீது ஈரான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் இப்போது உச்சகட்ட பதட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த போர் தொடரும் நிலையில் நிலைமைகள் மோசமாக உள்ளது. இதற்கிடையே குவைத் மீது பறந்த F-15 விமானம் விழுந்துள்ளது. இந்த விமானம் அமெரிக்காவுக்கு சொந்தமானதா அல்லது இஸ்ரேலுக்கு சொந்தமானதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த விமானம் தீப்பிழம்புகளுடன் சுழன்று கீழே விழுந்த காட்சிகள் இணையதளத்தில் வெளியாகின. விமானிகள் இருவரும் பாதுகாப்பாக வெளியேறியதாக கூறப்படுகிறது. குவைத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த F-15 விமானம் விழுந்துள்ளது. மேலும் F-15 விமானி யார் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஒரு பக்கம் தவறுதலாக நட்பு நாடுகள் படைகள் சுட்டு வீழ்த்திருக்கலாம் என்கிறார்கள். அதே நேரம் ஈரான் தாங்களே அந்த விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக கூறியுள்ளது. தீப்பிடித்து வானில் சுழன்று விழுந்தது வீடியோவில் தெளிவாக தெரிகிறது. அமெரிக்க தளத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் அல்லது எந்த படையைச் சேர்ந்தது என்பது இன்னும் தெரியவில்லை. இந்த இரட்டை என்ஜின் போர் விமானம் F-15E அல்லது F-18 ரகமாக இருக்கலாம். குவைத் விமானப்படையும் F-18 ரக ஜெட் விமானங்களை வைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் இருந்து புகை கிளம்பியதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் தூதரகம் மீது தாக்குதல் தொடர்பாக அமெரிக்கா அல்லது குவைத் இதுவரை எந்த ஒரு தகவலையும் பகிரவில்லை. அதே நேரத்தில் தூதரகத்திலிருந்து அமெரிக்க பணியாளர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே அமெரிக்க தூதரகம் தனது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூதரகத்திற்கு வர வேண்டாம் என்றும் தலைமறைவாகவும் வீட்டிற்குள்ளேயே இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. இப்படி மத்திய கிழக்கில் ஒரு நாட்டில் ஏற்பட்ட போர் ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் பாதித்துள்ளது. இதுவரை இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளை சார்ந்த படைகள் மட்டுமே தாக்கி வருகிறது. இதர மத்திய கிழக்கு நாடுகள் நேரடியாக தாக்குதலில் பங்கேற்கவில்லை. ஒருவேளை அந்த நாடுகளும் தாக்குதல்களை ஆரம்பித்தால் நிலைமை மோசமாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. அதே நேரம் மறுபுறம் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் தாக்குதலை நிறுத்த மறுகோரிக்கை விடுத்துள்ளது.